ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்னமனு உங்கள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. இங்கே சேதுவும் தமிழ்ச்செல்வியுமே கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டில் இங்கே தமிழ்ச்செல்வி என்னதான் முடிவு சொல்லுவா அப்படின்ற மாதிரியுமே இங்கே அப்பத்தா ராஜாங்கம்னு சொல்லிட்டு மோகனா இவங்களுக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் பதற்றமாக தான் இருக்குது. வீட்டில் உக்காந்துக்கிட்டு இங்கே ராஜாங்கம் இங்கே அப்பத்தான்னு சொல்லிட்டு தாமரைக்கு மாப்பிள்ளை பார்க்கறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு கோயிலுக்குமே வரதா சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த இங்கே சாவித்திரிக்கிட்டேயும் தாமரைக்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. தாமரை எனக்கு இப்போ வேணாம் இந்த கல்யாணம் அப்படின்னு மாதிரியுமே சொல்லியிருப்பாங்க. உடனே இதை கேட்ட ராஜாங்கமும் நீ அங்கே போய் அந்த மாப்பிள்ளையை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மட்டும் அதுக்கப்புறம் என்னவோ நம்ம பார்த்துக்கலாம், நீ ஃபஸ்ட்டு போய் அந்த மாப்பிள்ளையை பாரு அப்படின்னு மாதிரியுமே அமுச்சு விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் பிளான் போட்ட மாதிரி அந்த பிச்சைக்கார மாப்பிள்ளையை பணக்கார மாப்பிள்ளையாக மாற்றி அங்கே நிற்க வைக்கவும் போகிறாங்க. அந்த அந்த பிச்சைக்காரனுக்குமே கால் பண்ணி அங்கே கெட்டப்பெல்லாம் ரெடி பண்ணி அங்கே நிற்கவுமே சொல்கிறாங்க. அவங்களுமே சரிங்க, நான் இந்த வேலையை கரெக்டாக முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரியுமே கட் பண்ணியிருப்பாங்க. உடனே இங்கே ஈஸ்வரிக்கும் சித்ராக்கும் ரொம்பவே சந்தோஷம். இதில் அவங்களுக்கு என்ன சந்தோஷமோ தெரியல. ஆனால் இங்கே தாமரைக்கு நம்ம அது மாதிரி ஒரு மாப்பிள்ளையை கட்டி வச்சு அவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற ஒரு தாட்டில் அங்கே எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமாக நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சேதுவும் தமிழ்ச்செல்வியுமே கோர்ட்டுக்குள்ளேயுமே கூப்பிடுறாங்க. உடனே ஜட்ஜுமே இங்கே தமிழ்ச்செல்விக்கிட்டையும் சேதுக்கிட்டையுமே பேசுகிறாங்க. நீங்கள் 6 மாதம் உங்களுக்கு கால அவகாசம் கொடுத்துருந்தோம், நீங்கள் 3 மாதத்துலேயே இந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேதுக்கிட்ட கேட்குறாங்க. சேதுவும் அதுக்கு காரணத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்ச்செல்வி மேலே எனக்கு பயங்கர கோபமாக இருந்துச்சு. ஆனால் தமிழ்ச்செல்வி என்கிட்ட ஒரு பொய்யை சொல்லிட்டா. அந்த பொய்யை நினச்சி அவன் மேலே பயங்கர கோபமாகவும் கோர்ட்டில் நான் கேஸ் கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்த அந்த ஒரு விஷயத்த வச்சு நான் நிறைய விஷயம் அவளை நான் தப்பாக சொல்லி இங்கே கோர்ட்டில் விவாகரத்து நோட்டீஸ் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுவும் இல்லாமல் ஊர் முன்னாடி வச்சு அவளை நான் ஒரு புருஷன் கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை நான் கேட்டேன். ஆனால் அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் புரியுது. தமிழ்ச்செல்வி என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயுமே எவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 மாதம் தான் எனக்கு புரிய வந்துச்சு. தமிழ்ச்செல்வி ரொம்பவே நல்லவ. அவள் மனசில் எந்த ஒரு சச்சரவும் எந்த ஒரு துரோகமும் நினச்சிக்கிட்டு இருக்க மாட்டா. அவள் நினச்சதை பண்ணுவா. அதே மாதிரி அவங்க ஃபேமிலிக்கு ஒன்றுனா அவள் துடிச்சு போவா அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேதுவுமே ஜட்ஜுக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி மேலே எனக்கு எப்படி அவ கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சுன்னா அவ தமிழ்ச்செல்வி நாங்கள் எல்லாருமே ஒரு சிறுமலைக்கு ஒரு மலை கிராமத்துக்கு ஒரு பயணம் போயிருந்தோம். அங்கே ஒரு தவறுதலாக எங்கள் ஃபேமிலி எல்லாருமே விஷம் வந்து கடிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் அவள் உயிரை பணைய வச்சு அவள் வயிற்றில் இருக்கிற உயிரை நினைக்காம இங்கே எல்லாரையுமே காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட அந்த மாற்று மருந்து கொண்டு வந்து எங்கள் குடும்பத்தில் எல்லா உசுரையுமே காப்பாற்றினா. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா என் உசுருக்கு மேலே நினச்சிக்கிட்டு இருக்க எங்கள் அப்பாவே அங்கே தமிழ்ச்செல்வி காப்பாற்றிருக்கா. அதுக்கு மட்டும் என் தமிழ்ச்செல்வி மேலே எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரலை. ஆனால் தமிழ்ச்செல்வி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்து எனக்கு தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால் நான் இப்போ இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன். இந்த கேஸை வாபஸ் வாங்குறதுல எனக்கு மனப்பூர்வ சம்மதம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேது சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் ஜட்ஜுமே இதை கேட்டுட்டு நீங்கள் எடுத்த முடிவு நல்ல முடிவு தான், ஆனால் உங்களை கம்பல் பண்ணி யாருமே பார்த்தீங்கன்னா வற்புறுத்தலை. இங்கே வந்து இது மாதிரி தான் சொல்லு அப்படின்ற மாதிரியுமே யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. நீங்கள் மனசார தானே சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரியுமே ஜட்ஜுமே கேட்டுட்டுறாங்க. அதை கேட்டு இங்கே சேதுவுமே அங்கே எனக்கு இதில் மனப்பூர்வ சம்மந்தம் தான் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி கிட்ட ஏமா அவங்க தரப்பில் அவங்க இந்த கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் என்னம்மா சொல்கிறீங்க, உங்கள் மனசில் என்ன தோணுதோ அது கரெக்டாக சொல்லுங்கள். உங்களை யாரும் பார்த்தீங்கன்னா வற்புறுத்தி இது மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கூட நீங்கள் அந்த உண்மையை இங்கே வந்து சொல்லாதீங்க. நீங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஜட்ஜுமே கேட்டுறாங்க. உடனே அங்கே தமிழ்ச்செல்வியும் மேடம் ஆமாங்க மேடம், அவங்க சொன்ன வார்த்தை உண்மைதான், ஆனால் அந்த ஊருக்கு முன்னாடி என்னை நிற்க வச்சு அது மாதிரி ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்கக்கூடாது. எனக்கு இப்போ கூட அவர் சொன்ன வார்த்தை என் மனசில் ரொம்ப பெரிய காயத்தை உருவாக்கியிருக்கு. அந்த ஒரு உண்மை அந்த அவர் சொன்ன எல்லா விஷயமும் உண்மைதான். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என் மனசுலேருந்து இப்போ கூட வெளியவே போகல. ஆனால் இப்போ இதில் ஒரு நல்ல முடிவையுமே நான் எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் அவர் சொன்னதில் எல்லாமே கரெக்டு அப்படின்றதுனால நான் இந்த முடிவை எடுக்கலை. ஆனால் அவர் என் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் அவங்க ஃபேமிலி எல்லாருமே என் மேலே பயங்கர சந்தோஷமாக தான் என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் பயங்கர
அக்கறையாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். ஆனால் இவர் சொன்ன வார்த்தை எனக்கு என் மனசு காயப்படுது. உள் மனசில் இவர் எனக்கு வேணாம், விவாகரத்து தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரியுமே தோணுது. ஆனால் இப்போ நான் நல்ல ஒரு முடிவை தான் எடுத்திருக்கேன். அதுவும் இல்லாமல் இவர் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு மனப்பூர்வ சம்மதம் தான் மேடம். நீங்கள் எங்களுக்கு 2 பேருக்கும் விவாகரத்து நோட்டீஸை கேன்சல் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் வாபஸும் பண்ணிவிடுங்க. அவரு கூட நான் சேர்ந்து வாழணும். ஏன்னா என்னோட குழந்தைக்கு அப்பா யாருன்னு சொல்லிட்டு நான் காட்டணும். ஏன்னா என் குழந்தை ஒரு தகப்பம் இல்லாத ஒரு குழந்தையா வளரக்கூடாது. ஏன்னா தகப்பம் இருந்து என் குழந்தைக்கு நல்லபடியாக சொல்லி கொடுத்து நல்லபடியாக வளரணும். என்னோட குழந்தை நல்லபடியாக வளரணும்னா அது அவர் இருக்கணும். அதனால் எனக்கு இந்த விவாகரத்தில் எந்த ஒரு உடன்பாடும் இல்லை. இந்த கேஸை நான் வாபஸ் வாங்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி சொன்னதை கேட்டதும் இங்கே 2 வக்கீலுக்குமே ரொம்பவே சந்தோஷம். அதுவும் இல்லாமல் இங்கே ஆனந்த கண்ணீரே விட்டுக்கிட்டு இருக்காரு சேதுவும். சேதுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். தமிழ், எனக்கு இது போதும் தமிழ், உன் கூட சேர்ந்து நான் சந்தோஷமாக வாழுவேன், உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி கிட்ட சேதுவுமே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இங்கே தாமரையும் தனமும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டுமே இருக்காங்க. தமிழ்ச்செல்வி அங்கே கோர்ட்டில் என்ன விஷயத்த சொல்லியிருப்பாங்க, ஒரு நல்ல முடிவோட அவங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே தனமும் தாமரை கிட்ட, அக்கா இங்கே இது அக்கா என்ன முடிவு எடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அக்காவோட முடிவை யாருமே கேஸ் பண்ண முடியாது. அக்கா என்னதான் முடிவு எடுக்கான்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல முடியாது. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. சேது மாமா ரொம்பவே நல்லவர். அங்கே தமிழ்ச்செல்வி அக்கா மேலே ரொம்பவே பாசமும் வச்சுக்கிட்டு இருக்காரு. தமிழ்ச்செல்வி அக்காவை மனசு மாற்றணும், மனசில் இடம் பிடிக்கணும், தமிழ்ச்செல்வி இது மன்னிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது மாமா ரொம்பவே பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் அக்காவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பத்த தெரியாமல் அக்கா சேது மாமா அக்காவை திட்டுனதவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அக்கா அதை விட்டு தள்ளிட்டு நல்லபடியாக யோசிச்சு கோர்ட்டில் நல்லபடியாக இந்த கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொல்லிடணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே தாமரையுமே இங்கே மலருமே அங்கே உக்காந்துக்கிட்டு, தனம் நீ அதெல்லாம் எதுவுமே யோசிக்காத, தமிழ்ச்செல்வி அங்கே கோர்ட்டில் நல்ல முடிவை தான் சொல்லியிருப்பா. எனக்கு நல்லாவே தெரியும் தமிழ்ச்செல்வி இந்த விஷயத்தில் எப்படி முடிவெடுப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நான் இப்போவே கெஸ் பண்ணிட்டேன். ஏன்னா தமிழ்ச்செல்வி இங்கே சேது மாமா கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே ஆசை. ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமல் மனசுக்குள்ளே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்ச்செல்வி அப்படின்ற மாதிரியுமே இங்கே மலருமே சொல்லிடுறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே அப்பத்தாவுமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி அங்கே கோர்ட்டில் நல்ல முடிவை எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரியுமே வேண்டிக்கிட்டு இருக்க. உடனே இங்கே சாவித்திரியும் தாமரையுமே அந்த மாப்பிள்ளையை மீட் பண்ணி பேசிட்டு வரதுக்காக பார்த்துட்டு வரதுக்காக கிளம்பியிருப்பாங்க. உடனே இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் வெளியே நின்றுக்கிட்டு சாவித்திரிக்கிட்டேயும் தாமரைக்கிட்டேயும் மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா, வசதியான மாப்பிள்ளையா நல்லா செக் பண்ணி பார்த்து ஓகே சொல்லிட்டு வாங்க, அப்புறம் நீங்களும் சேர்ந்து பிச்சை எடுக்கிற நிலைமையாக வந்துடும். ஏன்னா ஏழை இது மாப்பிள்ளையை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கொல்லியில் வேலை செய்கிறதா இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் நிறைய கஷ்டப்படுறதா இருக்கும். நல்லா மாடு மேய்க்கிறதுக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கும் ட்ரைனிங் எடுக்கிறதா இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே ஈஸ்வரி சித்ரான்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரியும் தாமரையுமே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. உடனே சாபுத்திரியும் உடனே உங்கள் மகன் மட்டும் இப்போ என்ன இந்த சிம்மானசத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்கான், என்ன சந்தோஷமாக இருக்கானா, இல்லை காரில் இது ஜம்முன்னு போயிட்டு இருக்கானா, செங்கல் சொல்லியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கொழுப்பெடுத்து எங்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என் பொண்ணுக்கு நான் எப்படி மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரியும் தாமரையும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் நீங்கள் போங்க, உங்களுக்கு நான் பெரிய அப்பா வைக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே யோசிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே காவியாவும் போஸுக்கு கூட்டிகிட்டு போய் மாலையை போட்டுட்டு வீட்டில் தினமும் மார்னிங் 6 மணிக்கெல்லாம் எழுந்து குளிக்கணும், பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போஸை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க. போஸுக்கு பயங்கர கோபமாக இருக்குது காவியா மேலே. ஆனால் காவியா மேலே காட்ட முடியாமல் அங்கே சைலண்டாகவும் காவியா சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.